நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் முறையாக 26 தேர்தல் களத்தை நோக்கி தன்னோட அரசியல் துவக்கி இருக்கிறாரு. நாள் குறிச்சிட்டாரு. தமிழகம் தழுவிய சுற்றுப்பயணத்தை, அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு. இந்த சுற்றுப்பயணம் 26 தேர்தலில் அவருக்கு எந்த அளவில் கை கொடுக்கும், எப்படி அந்த அதிமுக அரசியல் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? பரீட்சை காலத்தில் மட்டுமே படிக்கிற மாணவர்கள் மாதிரி தேர்தல் நெருக்கு வட்டத்தில் வரப்போகுது. இந்த மாதிரி நேரத்தில் சுற்றுப்பயணம் போலேன்னா எடப்பாடி பழனிசாமி யாருன்னு எடப்பாடி பழனிசாமியை கேட்டுருவாங்க. அது அதிமுக காரங்களே அதை கேட்டாங்கன்னா இன்னும் அசிங்கமாயிடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிருக்கிறார். இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எந்த போராட்டம் அறிவிச்சாலும் சரி, அவர் யார் அந்த சார்னு சொல்லி முடிச்சவொடனே பொள்ளாச்சி தீர்ப்பு வந்துருச்சு. போதை வழக்கில் திமுக சம்பந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு ஆளை கூட்டிகிட்டு ஸ்ரீகாந்துக்கு இவர் தான் கொக்கைன் கொடுத்தாருன்னு சொல்லி அதிமுக ஐடி விங் நிர்வாகி சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டு போயிட்டாங்க. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கட்சி நிர்வாகி ஒரு ஆளை அடிச்சு கட்சி பஞ்சாயத்து தேர்தலில் ஒரு ஆள் அதிமுக காரனை அடித்து கொண்டு விட்டான், கோவத்தில் சண்டையில் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து அதே பக்கம் ஒரு வயசான மூதாட்டியை அதிமுக காரன் ஒருத்தர் அடித்து கொண்டுட்டான்னு அடுத்த செய்தி வரும். அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. திமுக மீது அங்கங்கே நடக்கக்கூடிய தனிப்பட்ட குற்றச்செயல்கள், யாராவது புருஷன் தலையில் தூங்கும்போது பொண்டாட்டி கல்லை போட்டான்னா அதிமுக ஆட்சியில் பொற்கால ஆட்சியாக இருந்துச்சு, திமுக ஆட்சியில் பாருங்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இப்படி சொல்லி தான் அவர் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் என்ன சொன்னாலும் அது எடுபடலை. கடைசியில் அவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு எதிர்கட்சிக்கு பதில் சொல்கிறத விட, அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்கிறத விட அவர் எனர்ஜி பூராமே ஓபிஎஸ்க்கு பதில் சொன்னது, டிடிவிக்கு சொன்னது, சசிகலா தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்கு சொன்னது என்று அவருடைய முழு ஆற்றலையுமே அவர் ஏறத்தாழ 4 ஆண்டு காலத்திற்கு மேலாக இதில் செலவழிச்சிட்டார். இப்போ அவருக்கு இருக்கிற நெருக்கடி என்னென்னா, தலை மேலே கத்தி தொங்குறது மாதிரி பாஜக கூட்டணி எதுக்கு கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம் நாடாளுமன்ற தேர்தலுங்கிற ரகசியத்தை இன்னைக்கு வரைக்கும் கட்சிக்காரனுக்கே சொல்லலை, ஊடகத்துக்கு சொல்லலைங்கிறது ஆச்சரியமே இல்லை எனக்கு. ஏன் மறுபடியும் போனோம்? ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போனது மாதிரியே நாங்கள் போன இடத்துல அப்படியே பஸ் ஸ்டாண்டில் நின்று இருந்தார், காப்பி குடிச்சிட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்களே சில பேர். பார்த்தா எங்கள் மாமா நின்றாருன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரியே அமித்ஷா மாமாவை போய் நாங்கள் பார்த்துட்டோம். டெல்லி போனப்போ நாங்கள் எங்கள் கட்சி ஆஃபீஸுக்கு தான் போனோம். கண்ணாடிலாம் கரெக்டாக எல்லாம் ஒழுங்காக வச்சுருக்கிறாங்களா, சட்ரு ஒழுங்காக வச்சுருக்கிறாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு தான் போனோம். போன இடத்துல புள்ள பிடிக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து டபக்குன்னு கோணிப்பையை தூக்கி போட்டு அமுக்கி 2 பேர் அப்படியே தூக்கிட்டு போனாங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா அது அமித்ஷா ஆஃபீஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொன்னார். அவர் ஃப்ளைட் ஏறும் போதே இங்கே இருக்கும் போதே சட்டப்பேரவையில் எல்லாத்துக்குமே செய்தியை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லிட்டார். ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிச்சிட்டார். இவர் அதை ரகசியம் நம்பி இருக்கிறார். எப்போ ராத்திரி வரைக்கும் அந்த ரகசியத்தையும் சொல்லிட்டார். இப்போ எதுக்கு அதாவது என்ன சொன்னார்னா, எங்கள் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படி தானே சொன்னார். கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு எப்போ சொன்னார்? சவுண்டு டிஃபரன்ஸ் அது அப்படின்னு 3 நாள் கழித்து சமாளித்து பார்த்தார் அமித்ஷா போன பின்னாடி. இப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி, என்டிஏ கூட்டணி அப்படி போய் ஒருபடி மேலே போய் அண்ணாமலை பாஜகவுடைய ஆட்சி வந்துருச்சு. இப்போ அமித்ஷாவும் அதே சொல்கிறார். அமித்ஷா அது மட்டும் சொல்லாமல் கூடுதலாக யார் சிஎம் கேண்டிடேட் கேட்டால் அதிமுக ஒருத்தர்னு சொல்கிறார். அப்போ அந்த அதிமுக யார் அந்த இல்லை, அதிமுகவில் இவங்க அடிக்கடி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு கிளை செயலாளரை கூட பொதுச் செயலாளராக்குவோம். ஏன்னா கிளை செயலாளராக இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி, ஒரு பொதுச் செயலாளர் ஆக்கினார். அப்போ யாரை வேணாலும் ஆக்குவோம்னு அதிமுகவில் ஒரு கோட்பாடை ஏற்கனவே முன்வைத்திருக்கிறாங்கல்ல. அதை அமித்ஷா எப்படியோ அந்த பேட்டியை டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சிருக்காரு, அந்த விவரத்தை தெரிஞ்சிருக்கிறாரு. அப்போ எதுக்கு எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் இருக்கனா? எடப்பாடியிலே இருக்கிற இன்னொரு கிளை செயலாளர் இருக்க மாட்டானா? இப்போ பொதுச் செயலாளர் ஓகே சார். சிஎம் யார்? கூட்டணி சிஎம் யார்? சிஎம் பற்றி தான் எங்க கட்சிக்கு யார் பொதுச் செயலாளர் அவர் தானங்க அந்த கட்சியில் சிஎம். ஓகே, அதனால சிஎம் அவங்களே முடிவு பண்ணுவாங்க. வரிசையாக ஆள் நிற்கிது, செங்கோட்டையை நிற்கிறாரு, வேலுமணி நிற்கிறாரு, யாரை வேணாலும் நம்ம ஆக்கலாம். யார் நமக்கு அதிகமாக குனிந்து கும்பிடுறாங்க, யார் சாஷ்டாங்கமாக காலில் விழுகிறாங்க, யாருக்கு பணிவு அதிகமாக இருக்குது, இதெல்லாம் அமித்ஷா பார்க்க மாட்டாரா? கடந்த காலத்தில் அம்மா தான் பார்க்கணுமா? கட்சியினுடைய தலைமை என்பது ஜெயலலிதா காலத்தில் எப்படி இருந்துச்சு? யார் அதிகமாக காலில் விழுந்தாங்களோ அவங்க அமைச்சரானாங்க. அந்த இடத்துக்கு, அம்மாவோட இடத்துக்கு அமித்ஷா வந்துட்டார்.
இப்போ இந்த கட்சியில் என்ன பிரச்சனையாக இருக்குன்னா அவங்களுக்கு பாஜக கூட கூட்டணி போனதுலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. கட்சி கொடியில் அண்ணா படம் இருக்குது, அதை எப்படி அகற்றுவதுன்னு தெரியல. அப்புறம் நீங்கள் அண்ணா படத்தை அகற்றிட்டாங்கன்னா அது திமுக கொடியாக மாறிடும். அது வேற அவங்களுக்கு ஒரு பெரிய பயமாக இருக்குது. கருப்பு சிவப்பு கொடியாக வேற மாறிடும். இப்போ கருப்பு சிவப்பு கொடி இருக்கிறதும் அதுக்கு நடுவில் அண்ணா இருக்கிறது, இந்த அமித்ஷாவை எப்படி மாற்றுறது அப்படின்னு ஒரு யோசனையை பல ஊர்களில் கேட்கறதுக்காகத்தான் இந்த சுற்றுப்பயணம் போகிறாரு. அதான் சுற்றுப்பயணத்தோடைய நோக்கம். இப்போ இது கூட வந்து எஸ்பி வேலுமணி ரொம்ப நெருக்கம் கட்டுறாரு. குறிப்பாக வந்து பாஜகவுடைய கொள்கை வழிகட்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸோட நெருக்கம் கட்டுறாரு. அப்போ இதன் மூலமாக வேறு என்ன அரசியல் சொல்ல விரும்புகிறாங்க? தமிழக பாஜக, டெல்லி பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தி சொல்ல வராங்க? எப்படி பார்க்குறது சார்? அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து சொன்னார், ஒரு கட்சிக்கு வந்து கொள்கை என்பது அவன் கட்டி இருக்கிற வேட்டி மாதிரி, பதவி என்பது அவன் தோளு மேலே கிடக்கிற துண்டு மாதிரி. இப்போ தோளு மேலே கிடக்கிற துண்டு வேணுங்கிறதுக்காக வேட்டி அவுத்துட்டு போயிட்டாங்க. அமித்ஷா குரூப் வந்து அதிமுக காரங்க வேட்டியை அவுத்துட்டாங்க. முருகர் மாநாட்டில் ஒரு முறை வேட்டியை அவுத்துட்டாங்க. யார் இந்த திராவிட இயக்கத்தை தோற்றுவிப்பதற்கு முதல் கட்டமாக வந்து இந்த விதையை யார் ஊன்றியவரோ தந்தை பெரியார். அந்த கருத்தை மக்களிடத்திலே போய் வெகுஜனங்களிடத்திலே போய் பரப்பியது பேரறிஞர் அண்ணா. இந்த ரெண்டு கருத்தியலின் வழியாகத்தான் திமுக வந்து ஒரு பெரிய அதிகார மையத்தை அடைகிறது. அண்ணாவின் மறைவுக்கு பின்பு கலைஞர் அதை கைப்பற்றினார். கலைஞருக்கு பின்பு அல்ல, கலைஞரோடு சமகாலத்தில் முரண்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் இன்னொரு கட்சியை தொடங்குறார். அப்போ அந்த கட்சி தொடங்கும் போது ஒரு தேவையான அளவிற்கு திமுகவினுடைய செயல் வீரர்களில் தேவையான அளவுக்கு அதிமுக ஆள் கிடைச்சாங்க, தலைவர்கள் கிடைச்சாங்க, வழிகாட்டிகள் கிடைச்சாங்க, மாவட்ட செயலாளர்கள் கிடைச்சாங்க. அதனால கட்சியினுடைய தலைமையில் தான் முரண்பாடே தவிர தத்துவத்தில் முரண்பாடு கிடையாது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது தத்துவ முரண்பாடு இருக்கிறதானா கிடையாது. ரெண்டு பேருக்கும் மொழி கொள்கை ஒன்று தான், சமூக நீதி கொள்கை ஒன்று தான், ரெண்டு பேருமே நீட்டு வேணாங்கிறதுலையும் ஒன்று தான். சத்துணவு திட்டத்தை வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்தார்னா அது மேலே ஒரு முட்டையை தூக்கி வைக்கிற வேலை தான் கலைஞர் பார்த்தார். முதல்ல விமர்சித்தார், அப்புறம் பார்த்தாரு நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு முட்டையை தூக்கி வச்சார். அப்போ அதனுடைய நீட்சி தான் காலை உணவு திட்டம். அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய அளவில் வந்து தலைமையில் தான் வேறுபாடு, தத்துவார்த்தமாக எந்த வேறுபாடும் கிடையாது. அதனால தான் கடந்த காலத்தில் காமராஜர் போன்றவர்கள் விமர்சித்த போது, கர்ம வீரர் காமராஜர் போன்றவர்கள் விமர்சித்த போது திமுகவும் அதிமுகவும் ஒரு குட்டையில் உருண ரெண்டு மட்டை நாய். அது உண்மையும் கூடாது. ரெண்டுமே வந்து ஒரே கருத்தியலை கொண்டிருக்கிற இயக்கம். இப்போ ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கோட்பாடுகளுக்கு துணை போகிறது, ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழாவில் போய் எஸ்பி வேலுமணி கலந்து கொள்வதன் மூலமாக தளவாய் சுந்தரத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய செயலாளரிலிருந்து நீக்குவதற்கு தில் இருந்த அதே எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ்பி வேலுமணி ஆர்எஸ்எஸ் மாநாட்டிலே கலந்து கொண்டது தவறு, நான் அதிரடியாக அவரை நீக்குகிறேன் சொல்லக்கூடிய துணிச்சல் அவர் கிடையாது. இல்லை வந்து செங்கோட்டையன் வந்து என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி, கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி டெல்லியோடு தொடர்பு வைத்துக் கொண்டதன் மூலமாக கட்சிக்கு துரோகம் இழைக்கிறாரு, அவரை நான் உடனடியாக நீக்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி கிடையாது. அப்போ அதாவது என்னதான் நடந்தாலும் எது நடந்தாலும் கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் மாதிரி நான் கண்ணும் காணாமல் போவேன், நான் தான் அடுத்து வந்து சிஎம்மாக வருவேன், அதுக்கு வந்து என் மேலே ரைடை போட்டுறாதீங்க, ஜெயிலுக்கு கூட்டு போயிடாதீங்க, தேர்தல் ஆணையத்தை வச்சு எங்களுடைய சின்னத்தை பறிச்சிடாதீங்க என்று குட்ட குனிகிறவன் முட்டாளுமாங்கல்ல, அந்த முட்டாள்தனத்தை அவர்கள் தொடர்ந்து செய்கிறாங்க. ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதிமுக என்கிற கட்சி பாஜக விழுங்க பார்க்கிறது என்கிற நிலைமை வந்து பகிரங்கமாக தொண்டனுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. அமித்ஷாவினுடைய பேட்டி வந்து சாதாரண கட்சியினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் பாஜக நம்முடைய கட்சியை வந்து ஒரு பலியாடாக பார்க்கிறது, இந்த நிலைமை நீடித்தா இந்த கட்சியே இல்லாமல் போயிடும், இந்த தேர்தலோடு வந்து இந்த கட்சி இல்லாமல் போயிடும் என்பதை அவங்க தொண்டர்கள் புரிந்து கொண்டாங்க. தலைவர்கள் புரிந்து கொண்டார்களா? அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாங்க? இவ்வளவு பெரிய தத்துவார்த்த சண்டை இருக்கிற போது, முரண்பாடு இருக்கிற போது செல்லூர் ராஜு அமைதியாக இருக்கிறாரு. ராஜேந்திர பாலாஜியை விட்டு ஒரு அறிக்கை, அங்கே போன மற்றவர்கள்லாம் எந்த கருத்துமே சொல்லலை. வைகை செல்வனை விட்டு சில அறிக்கைகளை வெளியிடுறாங்க. அப்போ கட்சியினுடைய நிலைப்பாடு வந்து இவ்வளவு பலவீனம் அடைந்து கிடக்கிறது. ஒரு 4 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய ஒரு சிறு கட்சியாக மாநில அளவில், இன்னும் வந்து பெரிய அளவில் கிளைக்கழகங்கள் இல்லாத கட்சியாக இருக்கிற பாஜகவை பார்த்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான யானை மாதிரி இருக்கக்கூடிய அதிமுக வந்து ஒரு சுண்டலியை பார்த்து பயப்படுது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க. இதை வந்து அதிமுக தொண்டர்கள் ரசிக்க மாட்டாங்க. இல்லை சார், ரசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்க முடியுது சார். இப்போ என்னென்னா,
இப்போ அதிமுகவுக்கு வந்து ஃபஸ்ட்டு திமுக வீழ்த்தணும், இவங்க எதிரியாக இருக்கக்கூடிய அவங்கள வீழ்த்தணும் அப்படிங்கிறது ஒரு அரசியல் நெருக்கடி ஒன்று இருக்குது. ஆனால் அது கூட அதுக்கு அடுத்த நெருக்கடி என்னென்னா பாஜக இவங்களுக்கு இருக்கிற அதுவே பெரிய நெருக்கடியாக மாறிடுச்சு. இப்போ வந்து அதிமுக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, பாஜக வைக்கிற விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்கிறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த அளவுக்கு அதிமுக இப்படி மாற்றினதுக்கப்புறம் இதோட அரசியல் போக்கு எப்படி இருக்கும் பார்க்குறேன். இந்த அலைன்ஸு தேர்தல் நோக்கி போகக்கூடிய உங்களோட போக்கு எப்படி இருக்கும் பார்க்குறேன். எப்போ தான் ஜெல் ஆகும், எப்போ வந்து ரெண்டு பேர் மிங்கிளாகி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதோ ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்கிறதோ எப்போ அது நகரம் நீங்கள் பார்க்குறது? அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. உன்னால் நான் கட்டேன், என்னால் நீ கட்டேங்கிற நிலைமை தான் வரப்போகிறது. இந்த கூட்டணி உடையாமல் இந்த கூட்டணியினுடைய முரண்பாடுகள் வந்து தீர்க்கப்படுவதற்கு ஒரே வழி மீண்டும் கூட்டணியை விட்டு வெளியேறலாம். அப்படி வெளியேறாமல் தொடர்ந்து அவர்கள் நீடித்தார்கள்னா அதிமுக தொண்டர்கள் வந்து இதை வந்து எப்படி எடுத்துக்கொள்வார்கள்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை வந்து மணலை வித்த காசு, மது வித்த காசுன்னு கோடிக்கணக்கான மாஃபியாக்களினுடைய சொத்துக்களாக இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, அதை பாதுகாக்கணுங்கிற பிரச்சனை அவங்களுக்கு இருக்கலாம். கட்சியினுடைய எந்த விதமான பலனை அனுபவிக்காம லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அவன் இந்த காம்ப்ரமைஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற அவசியம் அவனுக்கு என்ன இருக்கிறது? இது எம்ஜிஆர் வளர்த்த கட்சி என்பதற்காகத்தான் அவன் அந்த கட்சியில் இருக்கான். இது ஜெயலலிதா கட்டி காப்பாற்றிய கட்சி என்பதற்காக தான் அந்த கட்சியில் இருக்கான். ஜெயலலிதா வந்து என்ன செஞ்சாங்க, மோடியா லேடியா என்று கேட்கக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்க. சங்கராச்சாரியாரை வந்து உலகமே ஜெகத்குரு என்று சொல்லிக் கொண்டிருந்த போது அவர் ஒரு கொலை குற்றத்தில் சம்பந்தமுடையவராக இருக்கிறார் என்ற பிரச்சனை வருகிற போது எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவரை வந்து உடனடியாக கைது செய்யக்கூடிய இடத்துல வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அப்போ ஜெயலலிதா என்றாலே அவரோட தில்லுக்காகத்தான் வந்து மக்கள் வந்து அவங்களை ஏற்றுக்கொண்டாங்க. அதில் வந்து கால்வாசி கூட இவர்கிட்ட இல்லையே, இவர் எந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மிக்கவராகவும் இல்லையே, முரண்பட்டவர்களை ஒருங்கிணைப்பதிலையும் அவர் கோட்டை விட்டுட்டார். மறுபடியும் ஓபிஎஸ்ஐ சேர்ப்பதிலையோ டிடிவியை சேர்ப்பதிலையோ சசிகலாவை இணைப்பதிலையோ அவர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டார். அப்போ முக்குளத்தோர் வாக்கு வங்கி ஏற்கனவே தென் மாவட்டங்களிலே சிதறி கிடக்கிறது, மிக மோசமாக போய்விட்டது. இப்போ இன்னொரு பொருந்தா கூட்டணியை உருவாக்குவதன் மூலமாக அவர் கட்சியினுடைய கோட்பாடுகளுக்கு, கட்சியினுடைய நீண்டகால செயல் திட்டங்களுக்கு எதிர்நிலைப்பாட்டுக்கு போயிட்டார் என்பதுதான் அதில் உண்மை. அதனால் கொங்கு மண்டலத்தில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு சில பகுதிகளை கழித்து விட்டு இப்போது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 65 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னா இந்த நிலையை கூட திரும்ப எட்ட முடியுமா எடப்பாடி பழனிசாமியால் என்கிற சந்தேகம் வந்து பல பேருக்கு வந்திருக்கு. ஓகே சார், இப்போ நீங்கள் இந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது வந்து இந்த கூட்டணி முறிவதெல்லாம் இருக்குது அப்படின்றது சொல்கிறீங்க. முறிவது அப்படிங்கிறது வந்து அந்த ஆப்ஷன் அவங்கக்கிட்ட இல்லை, ஏன்னா போய் சேரதே அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லாமல் தான் வேறு வழி இல்லாமல் தான் போனாங்க அப்படின்னும் போது இப்போ முறிவதற்கான வாய்ப்பு மட்டும் எங்கே இருக்குது அப்படின்ற விஷயம் பேச வேண்டியதாக இருக்குது. சப்போஸ் அதை நோக்கி அது நகர்ந்ததுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து அதோட தலைவர்கள்லாம் சந்திக்கணும். அதிமுக தன்னுடைய தனித்தன்மையை காப்பாற்ற தவறிவிட்டது. நாங்கள் வந்து எம்ஜிஆர் வகுத்த கோட்பாட்டை தான் நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் அண்ணாயிசம் பேசுகிறோம், நாங்கள் வந்து கடந்த காலத்தில் ஜெயலலிதா எப்படி ஒரு கராலான ஒரு ஆட்சியை நடத்தினாரோ அதை தான் நாங்கள் சொல்ல வர்றோம் என்று மட்டுமே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தாலே அவர்களுக்கு குறைந்தபட்ச கூட்டணியாக ஒரு பாமகவோ அல்லது தேமுதிகவோ அல்லது விஜய் போன்றவர்கள் புதிய இயக்கம் காண்பவர்கள் யாரோ ஒருவர் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் அறிவித்தார், நான் வந்து கூட்டணி ஆட்சியில் வந்து நான் பங்கு தருகிறேன், அதிகாரத்திலே பங்கு தருகிறேன், ஆட்சியில் பங்கு தருகிறேன் அப்படின்னு அழைச்சாரு. அவர் குடியிருக்கிற தெரு பக்கம் எவனாவது லெட்டர் பேடு கட்சி வச்சிருக்கிறவனாவது போனானா? யாராவது ஒருத்தராவது போகணும்ல. புதிய தமிழன் கிருஷ்ணசாமி போனாரா, ஜான் பாண்டியன் போனாரா, இல்லை தமிழ்நாட்டில் ஒரு 69 லெட்டர் பேடு கட்சிக்காரங்க இருக்காங்க, அதில் பாதி பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, யாராவது அந்த பக்கம் விஜய் குடியிருக்கிற தெரு பக்கம் முஸ்தபா பண்ணாரா சார்? அவர் தனிநபர், ஒரு தனிநபரை வந்து நம்ம வந்து தப்பாக நம்ம வந்து விமர்சிக்க கூடாது. கட்சி வச்சிருக்கிறது இல்லை, கட்சி வந்து அவர் வச்சிருக்கிறாரா, கட்சியை வந்து கட்சி தான் அவரை வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. கட்சினா நிறைய பேர், அதாவது ராஜாஜி ஒரு முறை வந்து ராஜாஜியை பார்ப்பதற்கு ஒரு முறை மாப்போசி வந்திருக்கிறார். வரும்போது ஒரு அம்பாசிடர் காரில் ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்க. ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்கிறாரு, சரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு ராஜாஜி சொல்லியிருக்காரு. போகும்போது ராஜாஜி கேட்டாராம், ஏதோ ஒரு சின்ன கோரிக்கை தானே, அதுக்கு ஏன் மொத்த கட்சிக்காரங்களையும் கூட்டிகிட்டு வந்துருக்கீங்கன்னு கேட்டோம். வந்தவங்களே மொத்தம் ஒரு 4 பேர் 5 பேர் தான். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்கிறது இருக்கு. அதனால் லெட்ரு பேடு கட்சிக்காரன் கூட அந்த பக்கம் திரும்பி பார்க்கல அப்படிங்கிற நிலைமை வந்த பின்னாடி அவர் ஆதவர்ஜுனா நம்ம வந்து விடக்கூடாது வேங்க வெயில் அப்படின்னு கத்தி பார்த்தாரு. அவர் திருமாவளவனை கூட்டிகிட்டு வருவாருன்னு பார்த்தா அவர் தனியாக வர்றார், சிடி நிர்மல்குமார் தனியாக வர்றாரு. அவர் ஏற்கனவே சிடி வித்தாரான்னு தெரியல, அவர் தனியாக கூட்டிகிட்டு வர்றாங்க. இப்படி ஒத்தவத்தாலாக கூட்டிகிட்டு வந்தாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக ஏதாவது ஒரு அரசியலிலே ஒரு பெரிய ஒரு சலனத்தை உண்டாக்குவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை.
அப்போ விஜய் கட்சியில் யாருமே போக மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய்க்கு கட்டமைப்பு கிடையாது. அதிமுகவுக்கு தமிழ்நாடு முழுக்க நான் சொல்கிறேன், அதிமுகவை நோக்கி ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரலைன்னா கூட அந்த கட்சிக்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள், அந்த கட்சிக்கு கிளைக்கழகம் இருக்கிறது, அந்த கட்சிக்கு ஒன்றிய செயலாளர் இருக்கிறாங்க, கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சி, கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்க. அவர்களை மட்டுமே நீங்கள் உசுப்பேற்றினாலே பெரிய தாக்கத்தை உண்டாக்க முடியும். தங்களுக்கு வருகிற குறைந்தபட்ச கூட்டணியை வைத்துக்கொண்டு ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும். இப்போ பிரச்சனை என்னன்னா, மடியில் கனம் இருக்குனால வழியில் பயம். திருடனுக்கு எப்படி போலீஸ்காரனை பார்த்தா பயமோ அது மாதிரியே இந்த விசாரணை வளையத்தை பார்த்தாலே ஈடி வந்துருமா, ஐடி வந்துருமா, என்ன வந்துருங்கிற அச்சத்திலேயே உறைந்து கிடக்கிறார்கள். அதனால சின்னத்தை பறித்து விடுவார்கள். இப்படிலாம் ஜெயலலிதா பயந்து பயந்து அரசியல் நடத்தவே இல்லை. ஜெயலலிதாவை பின்பற்றுகிற அரசியலை செய்தாலே அதிமுக பிழைத்துக் கொள்ளும். இப்போ அதிமுகவை கொண்டு யாரிடத்தில் அடமானம் வைப்பதுங்கிற இடத்துல அமித்ஷா காலடியில் வச்சிருக்கிறாங்க. அவங்க அடமானம் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த கட்சியை வித்தரலாங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. டாக்டருக்கு போகிறாங்க அதாவது சரத்குமார் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே வழிகாட்டி. சரத்குமார் கமலாலயத்தில் கொண்டு போய் அவருடைய கட்சியை கொடுத்துட்டாரு. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ஜிஆர் மாளிகைங்கிற போர்டை எடுத்துட்டு அமித்ஷா மாளிகைன்னு போர்டை அடிச்சிருவாங்க. அதனால முழுக்க முழுக்க அதிமுக என்கிற கட்சி கரைந்து கொண்டே இருக்கிறது. பாஜக அதை விழுங்க பார்க்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கு தொண்டர்கள் தயாராகிவிட்டார்கள். ஆனால் தலைவர்கள் அச்சத்திலே இருக்கிறார்கள். அந்த அச்சத்தை ஒரு நீக்குவதற்கு இந்த சுற்றுப்பயணம் உதவணும். அதிமுக என்கிற கட்சி காப்பாற்றப்படணும். இல்லை என்றால் அந்த இடத்துல வகுப்புவாத சக்திகள், மதவாத சக்திகள், தீய சக்திகள் அந்த இடத்தை நிரப்புவதற்கு தமிழ்நாட்டில் தயாராகிவிட்டார்கள். அவர்களுக்கு அதிமுக பலியாக கூடாதுங்கிறதா தொண்டர்களினுடைய விருப்பமாக இருக்குது. தொண்டர்கள் விருப்பம் மட்டும் தாண்டி பலதரப்பட்ட மக்களோட விருப்பம் அதுவாக தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா வெளிப்படையாக ஒரு இந்துக்களை ஒரு புள்ளியில் திரட்டணும், இஸ்லாமிற்கு எதிராக அவங்களை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியலை வெளிப்படையாகவே பாஜக முன்னெடுக்கிறாங்க. நெருக்கடியில் அமைதியாக இருக்காங்க அதிமுக அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது சார். திரும்ப திரும்ப டீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இவங்க. இப்போ எப்படி இருக்கும்பொழுது நீங்கள் சொல்கிறீங்க தொண்டர்கள் இந்த விஷயம் சரியாக புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா தொண்டர்களுக்கு நாளைக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ 26 நோக்கி போகும்போது இந்த கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ அதிமுகக்கு அவங்களே ஓட்டு போட்டாலும் அது பாஜக போகிற ஓட்டு தான் மாறப்போகுது. அப்படி இருக்கும்போது தொண்டர்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் தான் போக முடியும்? ஆப்ஷன் உங்களுக்கு வேறு என்ன தான் ஆப்ஷன் இருக்குது தொண்டர்கள்? இல்லை, அவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பதை தவிர்த்து விடுவார்கள். பாஜக தான் அந்த ஆட்சியை ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வருவதற்கான ரிமோட் கண்ட்ரோலாக மாறும் என்றால் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் மிகப்பெரிய சரிவு ஏற்படும். கட்சிக்காரர்களை தாண்டி கட்சியினுடைய அனுதாபிகள் இருக்கிறாங்க, பொதுமக்கள் இருக்கிறாங்க, வாக்காளர் பல படிநிலை இருக்கிறது. ஒரு கட்சியின் மீது விருப்பம் உடையவர்கள் அப்படிங்கிறவங்க வெறும் கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்ல, அதனுடைய அனுதாபிகளும் பல லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அவர்கள் படிப்படியாக என்ன பண்ணுவாங்கன்னா திசை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பளிப்பார்கள், இல்லைன்னா திமுகவுக்கே ஓட்ட போடு அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு திரும்புவாங்க. அந்த சாதகம் ஒருவேளை விஜய் போன்றவர்களுக்கோ அல்லது வேறு கட்சி நடத்துகிறவர்களுக்கோ தான் பயன்படுமே தவிர அதிமுகவினுடைய வாக்கு வங்கி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 20% இருந்தது. ஒரு 15%, 14% சரிந்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்கு அன்ஃபிட் என்கிற இடத்திற்கு டிக்ளேர் ஆகிடும். அது பிரகடனப்படுத்தப்பட்டதாக மாறும். அதை நோக்கிய ஒரு பயணமாக அது அமைந்துவிடக்கூடாது என்பதற்கு கட்சிக்காரர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை தான் செயல்படுத்தணும் தலைமை. தானாக இப்போ நீங்கள் என்ன செய்யறாங்க, பிஜேபி கூட்டணிக்கு அமித்ஷா பார்க்க போகிறாருங்கிறத ஒரு பொதுக்குழு கூட்டினாரா, செயற்குழு கூட்டினாரா, மாவட்ட செயலாளர்களோடு கலந்து ஆலோசித்தாரா? தன்னிச்சையான முடிவு தானே. தன்னிச்சையான முடிவு தவறான முடிவாகத்தானே இருக்க முடியும். அது கட்சியின் முடிவாக எப்படி இருக்க முடியும்? அது ஒரு ஜனநாயக இயக்கம் எடுத்த முடிவாக எப்படி இருக்க முடியும்? எனவே அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்வதை தவிர அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடையாது. அதனால் பாஜகவை விட்டு வெளியேறுவது ஒன்றுதான் அதிமுகவினுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. இல்லை சார், இந்த பிரச்சனை இந்த இவ்வளோ பிரச்சனை நம்ம பேசுகிறோம், நம்மளெல்லாம் தாண்டி அதிமுகவும் குறிப்பாக இபிஎஸ்க்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் கூட அவர் ஏன் இந்த மௌனத்தில் போகிறாரு? ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இருந்தால் அவர் எப்போ செஞ்சுருக்கலாம். அதை செய்ய முடியாமல் நெருக்கடியில் இருக்காரு. திரும்ப திரும்ப அவங்க போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க, டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமாக ஒரு கூட்டணி கட்சி யாரும் நடத்த மாட்டாங்க. அப்படியெல்லாம் நடத்துகிறாங்க. நடத்தும் போது கூட அவர் அமைதியாக இருக்காருன்னா அப்போ இது இப்படி தானே போகுது. இது எப்படி நாளைக்கு உடையிறத போய் உடஞ்சிருக்கலாம்ல? ஏன் இதுக்கு காத்துல உடைவது என்பது உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய மாற்றத்தை கூட சில நேரம் உண்டாகும். கட்சிக்குள்ளேயே மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இப்போ சமீபத்தில் கட்சி நிர்வாகிகளை அவர் சந்தித்தார். கடுமையான விமர்சனங்களை அவர் சந்தித்திருக்கிறார். போகிற இடம் பூரா அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது. அந்த சுற்றுப்பயணத்தில் தான் கட்சி நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா, நம்முடைய விருப்பத்தை கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்கிற ஞான உபதேசத்தை இந்த சுற்றுப்பயணம் அவருக்கு தெளிவுபடுத்தும். இதே நிலைமை நீடித்தால் அவர் கட்சியே இல்லாமல் போயிருங்கிற ஒரு விஷயத்தை அவர் சுற்றுப்பயணத்தின் வழியாக தான் அவர் புரிந்து கொள்வார்.
அதனால் இல்லாட்டினா நீங்கள் வைகை செல்வன் எதற்காக திருமாவளவனை தனியாக சந்தித்து இது போன்ற கருத்துக்களை எல்லாம் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறாரு? அது வெறுமனே ஒரு ஃபார்மாலிட்டியான சந்திப்புலாம் இல்லை. இல்லை சார், இவ்வளோ பிரச்சனையை வந்து சுற்றுப்பயணம் போய் தான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவெடுப்பணும் அப்படின்றது ரொம்ப இதாக இருக்குது சார். இப்போ போகாமலே தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கலைங்க. தேர்தலுக்கு வந்து நீங்கள் கூட்டணி ஒப்பந்தம் இன்னும் ஆகலை. இல்லை பாஜகவோட ஏதாவது ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்களா? இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் கூட்டணி அறிவிக்கலை. அவர்கள் சும்மா ப்ரெஸ் மீட்டு தான் பண்ணியிருக்காங்க. கடைசி நேரத்தில் போன முறை இப்படித்தானே நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தென்னிந்திய முகமே எடப்பாடி தான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தானே திடீர்னு குண்டை போட்டு வந்துட்டாருங்க. அதனால் மறுபடியும் மாற்றமும் தேர்தல் அரசியலை பொறுத்தவரையில் இன்னும் இறுதி கட்டத்தை அதை அடையலை. அதனால் இப்போ பாமக யார் பக்கம் போக போகிறார்கள்லாம் நமக்கு தெரியாத மாதிரி அதிமுகவின் போக்கும் வந்து இனிமேல் தான் தீர்மானிக்கப்படும். இப்போ வந்து அமித்ஷாவுக்கு வந்து நான் திரும்ப கேள்வி, அமித்ஷாக்கு 26 நோக்கி நகரும் பொழுது ஆட்சியை கைப்பற்றுன்ற விருப்பம் இருக்கா இல்லையான்னு பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஆட்சியை கைப்பற்றுவதற்கு இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லாகிறது பற்றியோ இல்லை 2 பேர் சேர்ந்து ஆளும் திமுகக்கு எதிரான போராட்டத்தை வடிவமைக்கிறது பற்றியோ இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான அரசியல் எதுவும் செய்யாமல் திரும்ப திமுகக்கு எதிரான அரசியல் செய்யாமல் அதிமுகக்கு எதிரான அரசியலை கூட்டணிக்குள்ளே இருந்துட்டு அமித்ஷா செய்கிறாருன்னு போது அவர் வந்து 27 ஆட்சியை கைப்பற்றுற எண்ணத்தை விட்டுட்டாரா? அவர் என்ன திமுகவை வெற்றி பெறுவதற்கு வேலை செய்கிறாராங்கிற சந்தேகம் வருகிறது. எஸ், ஏன் அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்? அவர் முழுக்க அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா வட மாநிலங்களிலே வந்து மாநில கட்சிகளை உடைத்தது போலவோ வட மாநிலங்களிலே நம்மளுடைய வேலையை காட்டுறது போல அது வந்து திராவிட இயக்கமாக இருக்கக்கூடிய தமிழ் மண்ணிலையும் அது நிகழ்த்த முடியும்னு அவர் நம்புறாரு. அவரோட அமித்ஷாவுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த கூட்டணியை உடைக்காமல் விடாது. அதுக்கு அண்ணாமலையும் ஒரு பெரிய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதனால அண்ணாமலை அமித்ஷா 2 பேரும் சேர்ந்து அதிமுக கூட்டணியை உடைப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலினுடைய வெற்றி வந்து இலகுவாக்குவதற்கு தான் அது உதவுமே தவிர இவர்கள் போடுகிற இந்த முரண்பாடு என்பது கட்சியை பெரிய பின்னடைவு கொண்டு போகும். பாஜக மீண்டும் இந்த 4 எம்எல்ஏக்கள் வருவதற்கான வாய்ப்பையே இழந்து விடுவார். அதிமுக இன்னும் பெரிய பின்னடைவுக்கு போகும். ஸ்டாலின் சொன்னது மாதிரி 200 சீட்டுகளை நாங்கள் வெல்வோம் என்று சொல்வதை சாத்தியப்படுத்துவதற்கான குழப்பங்கள் எதிர்க்கட்சி அரசியலில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்னு சொல்ல முடியாது சார். இவ்வளோ பெரிய ஒரு ராஜ ரீதியான தவிர ஏன் அமித்ஷா திரும்ப செய்கிறாரு நம்மளை புரிஞ்சுக்க முடியல. திமுக வெற்றிக்கு எதுக்கு அவர் வரணும்? அது விட்டாவே திமுக வராமல் தெரிந்து திமுக வெற்றிக்கு உதவலை, வேணும்னு உதவலை. ஆனால் அவருடைய அரசியல் வந்து என்னென்னா தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையை புரிந்து கொள்வதில் அவருக்கு ஒரு போதுமான அரசியல் பயிற்சி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் வடமாநிலத்தை அணுகக்கூடிய அதே அணுகுமுறையை தென்னிந்தியாவில் அவர் அணுகிறாரு. குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அவங்களுடைய பருப்பு வேகாது அப்படிங்கிறத அவர் புரிந்து கொள்ளலாம். அவர் ஒரு சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்கிறார் அமித்ஷா. அந்த ஒரு காரணமே அதிமுகவை வீழ்த்துவதற்கு பயன்படும். அதிமுக வீழுகிற போது பாஜகவும் சேர்ந்து விழுந்துடும். நீங்கள் பார்வையற்ற ஒருவன் பாடிக்கொண்டே போகிற போது ஒருவன் முதல் குழியிலே விழுந்தால் பின்னாடி வர்ற முறை அதே குழியில் விழுவாங்க. அமித்ஷா வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பார்வையற்றவராக இருக்கிறார். அவர் குடியில் போய் விழுக போகிறாரு. வரிசையாக சட்டன்னு விழுக போகிறாங்க. சோழி முடிய போகுது. இது அதை நோக்கி நகருதா அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு எந்த விதமான ட்விஸ்ட்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி.